நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா நாம இறங்கிடும். அந்த வெச்ச மரம் வந்து வெற்றியா நிற்கிறது, வேறொன்று ஆலமரமாக நடந்து இருக்கும். அதை வெட்ட முடியாது. அது 100 வருஷம் ஒரு மரம் இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படி யோசனை பண்ணி பார்க்கணும். ஆனால் 100 வருஷம் இருந்த மனுஷன் எப்படி இருப்பான்? படுக்கையில படிச்சுட்டு இருப்பா, கண்ணை தரைக்கா முடியுமா முடியாது இருக்கும். அப்படி இல்லாம அந்த அப்படியே வெப்பமானது இந்த தாஜுல் மாஸ்டர் விதத்தை பண்ணி 94 வருஷத்துக்கு முன்னாடி 93 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவால தொடங்கப்பட்டது. தர்மாலட்சண லட்சிதான் யார் இந்த பரம்பரையில வரா அப்பாவோட செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னாக்கா அது பையன் செய்யணும். அது தர்மமாகாது. தர்மம் அப்படி வராது. தர்மங்கிறது அரூபம், சொரூபம் கிடையாது தர்மத்துக்கு. தர்மா அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவோம். புண்ணியம் பாபம் சொல்லுவோம். புண்ணியத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பாபத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நரகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எல்லாமும் எதுல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா புராணங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்பட்டதில்ல. தர்மம் எது செஞ்சா தர்மம்னு சொல்லி நாம புத்தியில பார்த்து அது தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த வனபோதனம், இந்த வனபோதனம் 4 மாசம் ஆரம்பிச்சு இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுன்னாக்கா 93 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் 94வது வருஷம் வனபோதனம். யார் செஞ்சா அப்படின்னா ஸ்ரீமணியில பத்மநாபாச்சாரியர். அவர் பூர்வீகம் கும்பகோணம். ஸ்ரீமணி பத்மநாபாச்சாரியர் சொன்னாக்க எல்லாருக்குமே பிரசித்தமானது. மகாபெரிவாளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீமணி பத்மநாபாச்சாரியர் ஆள் பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது. பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது. பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது. பகவானே உன்னை காண கவி என்னுள் பிறக்கிறது. பகவானே உன்னை காண கவி என்னுள் பிறக்கிறது. உன் பாத கமலத்தில் கண்ணீராய் கரைகிறது. உன் பாத கமலத்தில்